எதையெல்லாம் நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியலே ஆளுமை வேண்டும் வேண்டும் என்று நாம் அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பயணப்பட்டு சென்ற பொழுது கூட ஆட்சியிலே அதிகாரம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பயணப்படுகின்ற வேளையிலே தேர்தல் காலகட்டத்திலே நமக்காக ஒரு சீட்டுகளை ஒதுக்கினாலும் கூட எந்த தொகுதியிலே நாம் நிற்கின்றோமோ அந்த தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு விடுதலையை தவிர எனக்கு விடுதலை என்று நான் என்றுமே சொல்வது கிடையாது. இருக்கும் வரை மக்களுக்கே பாடுபடுவேன் என்று சபதமிட்டுத்தானே இந்த பகுதியிலே நம்முடைய மக்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை உணர்ந்துதான் அரசியலில் நாம் பங்கு கொள்வோம். 2026 தேர்தல் வருது. 2026 நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது என்னுடைய கேள்வி. யாரோடு பயணிக்க போகிறோம் என்ற எண்ணங்களும் மனதில் இருக்கிறது. 2027 யாரோடு பயணிக்க வேண்டும் பயணிக்க கூடாது என்பதை உங்கள் வாயிலாக பொதுக்குழுவின் மூலமாகத்தான் நான் முடிவு எடுப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தி நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியலிலே பலர் எடுப்பார்கள், தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக இருப்பார்கள். அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக நான் இருக்க போய்தான் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டித்தான் முடிவெடுப்பேன் என்ற நல்ல செய்தி என்ற நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கிக் கொள்வதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் அறிவீர்கள். எங்கு பார்த்தாலும் எஸ்சி என்று சொல்லி நம்மளை இழிவுபடுத்துகின்றவர்களை எல்லாம் நாங்களும் மனிதன் தானா, எதற்காகவா எங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதை கூடாது என்பதற்காக பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் 45 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றனர். அப்பவே பேசும்போது சொல்லுவேன், அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் சங்க அமைப்பு வைத்து நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எஸ்சி கிடையாது, உளவுத்துறையிலேயே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எஸ்சி என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கும் போது முடியும் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அப்பொழுது மற்ற இயக்கங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. என்னடா திடீர்னு இவர் எஸ்சி சொல்றாரு, நம்மளுக்கு எல்லாம் சலுகை எல்லாம் பேருமே, இந்த சலுகைகள் பேச்சுனா நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லி ஒரு குருட்டு கணக்கோடு மற்றவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு சொன்னது இன்று எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது நான் கூறிய பொழுது சரியில் சாய்க்கவில்லை, எஸ்சி வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது கிராமத்திலே நம்ம பட்டியலின சமுதாய மக்களை பற்றி பிறர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள். எங்கேயாவது ஒரு ஆபீஸ் போனோம்னா நீ என்ன ஆளியான்னு கேட்பான். கூடி குறுகி நான் எஸ்சிங்க அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படும் மாறுபடுத்தி எத்தனை உட்பிரிவுகளை எல்லாம் முன்னாக இணைத்து இன்னைக்கு நம்மளை எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை கொடுத்தது மத்திய அரசு. பாராளுமன்றத்திலே கோடி நமக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள். இன்னும் நிறைய கிராமத்திலே தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெறவில்லை என்ற வருத்தத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்தெந்த கிராமத்திலே தன்னுடைய மக்கள் வாழ்கின்றீர்களோ, நம்முடைய மக்கள் வாழ்கின்றார்களோ, அந்த மக்கள் உடனடியாக நீங்கள் சென்று தாலுகா ஆபீஸிற்கு சென்று உங்களை பதிவை இட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது ஜாதியை சொல்லாமல் எஸ்சி என்று சொன்னால் அது ஒரு வேறு பகுதியாக சென்றுவிடும். தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கிடைத்த பிறகு கூட ஜாதியை சொல்வதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கின்றவர்கள் நம்மளை வேற பகுதியை சேர்த்து விடுவார்கள்.
நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவு என்று சொன்னால் கணக்கிட முடியாது. அதற்காகத்தான் சொல்கிறேன், கிராமத்திலே வாழ்கின்ற அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் தயவு செய்து உங்களுடைய ஜாதி பெயரை சொல்லுங்கள், அது தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பட்டியலினத்திலிருந்து வெளியே சென்றால் மட்டுமே நாம் சமத்துவத்தை பெற முடியுமே தவிர இருக்கும் வரை நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை நீக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காக நாம் எல்லாம் குரல் கொடுப்போம். எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை தேவை என்று எல்லோரும் சொல்லுகின்றோமோ, ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒரு ஜாதி மொத்தத்திலே இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 7,25,00,000 நினைக்கிறேன். 7,25,00,000 எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதி சொன்னா 2 கோடிங்கிறான், 3 கோடிங்கிறான், 10 கோடிங்கிறான், 7 கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான். தேவேந்திர குல வேளாளுடைய எண்ணிக்கை 2011 மத்திய அரசு சென்சஸ் கணக்கு போறார். 2011 அவெல்லாம் எஸ்சியா இருக்க போய் தான் 22 லட்சம் என்று சொன்னாங்க. பாத்தீங்க, மொத்தமே 22 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய ஜனத்தொகை, தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர் இருப்பதாக நான் கணக்கீடு இருக்கிறது. எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள் இந்த கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜாதி வாரிய கணக்கெடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ஜாதி வாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் இவ்வளவு மக்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும். அதற்காக மத்திய அரசை மாநில அரசு நிர்பந்தம் செய்கிறது தவறல்லவா? மத்திய அரசிடம் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா? ஆளுங்கட்சியினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கணக்கெடுத்து மாநில அரசு எடுக்கிறது. மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்வோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா? எதற்காக நீங்கள் நழுவி விடுகின்றீர்கள்? நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன். எடுத்தால் வேண்டாம் என்று நம்முடைய மக்கள் சொல்லுவார்களா? பிற சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா? ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நமக்கு அதே மாதிரி மும்மொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தப்பா சொல்லிட்டு இருக்கு. மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை எப்பொழுதுமே ஒரு அரசு ஆளுகின்ற அரசு தப்பாத்தான் சொல்லுவாங்க. மும்மொழி கொள்கை என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 3 மொழிகளை கண்டிப்பாக அரசு பள்ளியில் இருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிர்பந்தம் செய்யவில்லை, படிக்க சொல்கின்றார்கள். நீங்கள் படியுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சியில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்தியை திணிக்கிறார்கள். இந்தி படிக்க முடியாம நாட்டில் போய் நான் வர்ற பாடு. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கூட்டிட்டு போய் யாரேடா என்னன்னு தெரியாது. அவன் திட்டானா பேசுறானா வான்னு சொல்றானா கூட தெரியாது. இப்படி படிக்காத முட்டாளாகி போய் வடக்க போய் நிக்கிறத விட நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது தவறா? இந்த முன்மொழி கொள்கை ஆதரிக்கணுமா வேண்டாமா? அதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, படிங்கள் என்று சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படியுங்கள், அது உங்களுக்கு சால சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்ப படிக்கணும் வேண்டாமா? அப்ப தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா? ஆதரவு கொடுக்கின்றோம். மாநில அரசு முதலமைச்சர் அவர்களே, படிக்கின்ற குழந்தைகளை படிக்க வையுங்கள். படிக்க வேண்டாம் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். படிப்பால் மட்டுமே மேன்மை அடையுமே தவிர தமிழ் 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 என்று சொல்லி வாழ்வீசி கொண்டிருந்தவன் சொன்னால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்துக்கு செல்ல முடியாத இழிநிலை ஏற்படும். படிக்க கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். யாரும் எந்த மொழியும் திணிக்கவில்லை. திணிக்கின்ற மொழி எந்த மொழியும் அல்ல. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு யோசனை. முதலமைச்சருக்கு
தமிழை பூரா மற்ற மாநிலத்தில் படிக்க சொல்லி சொல்லாம ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லவே இல்லை? எத்தனை முறை கலைஞர் ஆண்டாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாங்க, காமராசர் அவர்கள் ஆண்டாங்க. அந்த நேரத்தில் தமிழ் மொழியை போய் வெளியில கத்துக்கான்னு சொல்லி யாரும் சொல்ல. இந்தியா சொல்லுகிறது மும்மொழிக்குள் ஏதாவது மொழி எடுத்து படிங்க, உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகின்றது. நல்லதை வரவேற்க வேண்டாமா? தமிழ் மொழி வேண்டும் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை, தாய்மொழிதான். ஆனால் பிற மாநிலத்திற்கு செல்லும் பொழுது தமிழ் மொழியை யாருமே பேசுவது கிடையாது. ஆனால் உலக மொழி என்று சொல்ற இங்கிலீஷ் எல்லா பேரும் பேசிட்டு இருக்கான். நம் நாட்டு மொழியை படிக்க சொல்லியிருந்தார் பிரதமர், அது வேண்டாம் என்று எதிர்க்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், படித்து அறிவுள்ளவனாக உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். படிக்க வேண்டாம், நீங்கள் முட்டாளாக இல்லை என்று சொல்லி மாநில அரசு சொல்கின்றது. ஆகவே மும்மொழி கொள்கையை ஏற்கின்றோம், நாங்கள் வேண்டும் என்று சொல்கின்றோம், கற்க சொல்கின்றோம், திணிக்க சொல்லவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி எல்லாம் நம்மள கீழ்த்தரமா பண்றாங்க? எண்ணி பார்க்க வேண்டாமா? நீங்க நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், திங்க் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மக்களவை சீரமைப்பு சொல்லி ஒரு கூட்டம் போட்டாங்க. நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லுது? சீரமைப்பு திட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களை குறைக்க போவதாக ஒரு செய்தி மதந்தி. நல்லா புரிஞ்சுக்க. என்ன சீரமைப்பு சொன்னா, மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையிலே பாராளுமன்றத்தை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மறுசீரமைப்பின் அடிப்படையிலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்க போகின்றார்கள். இதற்கு அனைத்து கட்சிகளும் வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து மீட்டிங்ல அங்கே நானும் சென்றிருந்தேன். இங்கதான் சென்னையில தான் இருக்கேன். மறுசீரமைப்பு இன்னும் ஒரு 1 ஹவர்ல கூப்பிடுறேன். எம்பிசிக்கு குறைன்னு சொன்னா, பாராளுமன்றம் எண்ணிக்கை குறை தமிழகத்திலே குறையும் சொன்னால் அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முழுமையாக எதிர்க்கிறது. நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொன்னார். அனைத்து கட்சியும் சொன்னாங்க. இதே போன்றுதான் நாங்கள் சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுங்க, அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்றேன். இது வேறு அது வேறு, இரண்டும் ஒன்றுதான். மத்திய அரசுக்காக அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார். தமிழ் நாட்டில் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங்ல பேசினாரு, ஒரு பிரஸ்ல கொடுத்தாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாரு? எழுத்து மூலமா சொல்லுங்க. அவர்கள் சொல்வது உண்மை. நிச்சயமாக குறைக்கப்பட மாட்டாது. குறைத்தால் நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுவோம், போராடுவோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அது போன்று ஜாதிவாரி கணக்கு எடுங்க, நாம் எல்லோரும் சேர்ந்து போராடலாம். என்ன தவறு இருக்கிறது? இதுதான் மக்களவை சீரமைப்பு குறித்து மறுசீரமைப்பு நடைபெறாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று சொல்லிருக்காங்க, மீனவர் பாதுகாப்பு உங்களுக்கு தெரிந்தன. மீனவருக்கு பாதுகாப்பு எங்கேயா கொடுக்குறாங்களா? கடலுக்கு போயிட்டு திருப்பி வரான்னா அவன் எப்படி வருவான்னு கூட தெரியும். எத்தனை பேர் செத்துருக்காங்க, எத்தனை பேர் இலங்கை சிறையில் இருக்கிறாங்க. அவரை சிறைக்கு போன உடனே இங்க இருந்து முதலமைச்சர் எடுத்து போடுவார், எங்களை மீனவர்களை எல்லாம் கைது செய்தாங்க, மத்திய அரசை விடுதலை செய்யும். இது ஒரு வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இருவரும் சரி ஒரு திட்டம் போட்டு தமிழக எல்லையிலிருந்து இலங்கையினுடைய எல்லைக்கு தவறு செய்துவிட்டால், அது வரையறுக்கப்படக்கூடிய எல்லையை சரியா செய்தால் இந்த நிலை ஏற்படாது. மீனவருடைய பாதுகாப்பு துரிதமாக செயல்படும், மீனவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும். அதற்கு நாம் எல்லாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அதுக்கு போராட தயாராக இருக்கிறது. வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு இடம், நிலம், அந்த இடத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தான் சொல்லணும். எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனை எவ்வளவு பேர் சீர் வாழ்ந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீர் செய்யணுமா வேண்டாமா? சீர் செய்யணுமா வேண்டாமா? சரி, இன்னொன்று பாருங்க, போதைப் பொருள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லைன்னு மாநில அரசால சொல்ல முடியுமா? அன்பு தாய்மார்கள் சொல்றாங்க, மது வேண்டவே வேண்டாம், மது ஒழிப்பு வேண்டாம். குடிச்சுட்டு வீட்டில் திரும்பதியா தூங்க முடியல. யாராவது சொல்லி சேர்க்கிறாங்களா? இன்னைக்கு
மதுவுடைய எவ்வளவு லஞ்ச லாவணிகள் இருக்கு என்பதை எவ்வளவோ பட்ஜெட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மதுவினால் மாண்டோர் அதிகம் மீண்டோர் கிடையாது. அந்த மதுவை மூணுனா தான் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? கோடி கோடியா கொள்ளையடிச்சு சாப்பிடுறீங்க. இந்த மதுவை மூடி நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா? இதைத்தானே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்கின்றது. அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, போதை ஒழிப்பு இந்த நாட்டில் இருக்கப்பட வேண்டுமா இல்லையா? அழிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்ல பாதியை குடிச்சுக்குவாங்களா? இல்ல நீங்க போதையில் இருக்கீங்களா? இல்ல எல்லாத்தான இருக்கீங்க. அப்ப போதை வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான கேட்க நான் விரும்புறேன். என்னமா சொல்றீங்க? நீங்கள் சேர்ந்து குடிக்கலாம் இருக்கீங்களா? வேண்டாம்ல. மகிழ்ச்சியோடு இனிச்சோடு மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அனைத்து ஜாதி சமுதாய மக்கள் போதையிலே வாழக்கூடாது என்பதை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். மதுவை ஒழிக்க வேண்டும், அழிக்கின்ற கொள்ளையை தடுக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்காக நிறைவேற்றிருக்காங்களா? ஒழுங்கா? எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் சீரழிவுகள், எங்கு பார்த்தாலும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பீர்கள். தென் மாவட்டத்திலே கலவரம் என்று சொல்லுகிறார்களே, தமிழகம் முழுவதும் கொலைக்கழகங்களாக இருப்பது உங்களுடைய ஆட்சியிலே தானே. எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை வரலாற்று சோழர்கள் எழுதுவது போன்று பத்திரிகை செய்திகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? போதையினால் ஏற்படுகிறது, கஞ்சாவினால் ஏற்படுகிறது. அந்த கஞ்சாக்காரன் ஒரு 3 கிலோ பிடிக்கிறான், 5 கிலோ கடலத்தில் கூட ஒரு 5 கிலோ பிடிச்சதாக பத்திரிகை செய்தியை பார்த்தேன். வித்தவனை பிடிக்கிறான், அங்க மொத்தம் ஒன்று இறக்கணும்னு விட்டுறான். யார் யார் செய்யறது? அவனை தானே நீ கைது பண்ணணும். விற்கிறவன் அன்னைக்கு 5 பத்து கிடைக்கும்னு சொல்லி வித்துக்கிட்டு அலையான். மூலமாக இருந்து அங்கிருந்து கொண்டு வருகிறது எங்கிருந்து விளையுது? அங்கிருந்து மொத்தமா ஏற்றுமதி செய்யறோம் யாரு? அவன்லையா நீங்க பிடிக்கணும் காவல்துறை. அதை விட்டு வீட்டுல படுத்துட்டு கொண்டு போய் கஞ்சா வித்துக்காவா? இப்போ புதுசா ஒரு கொள்கை வச்சுக்காங்க காவல்துறை எல்லாம். ஒவ்வொரு ஸ்டேஷனும் 5 கிலோ 10 கிலோ கஞ்சா ஸ்டாக்ல இருக்குது. தெரியுமா தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? 5 கிலோ 10 கிலோ காவல்துறையிலே இருக்கும். உடனே யாராவது ஒருத்தன் கட்சிக்காரன் வேண்டாம் வச்சுக்காங்க, அங்க இருக்க மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிக்க வேண்டாம்னு சொன்னீங்க, அப்படியே கூப்பிடும். அசூல் பண்ண கூப்பிடுவான். கூப்பிட்டு இங்கார பிடிச்சி உள்ள போட்டுட்டு ஒரு 3 கிலோ கஞ்சா கேஸ்ல உள்ள போடு. நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கல இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லுவாரா? இல்ல மந்திரிகள் சொல்லுவாங்களா? இல்ல காவல்துறை சொல்லுவாங்களா? ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடந்திருக்கா இல்லையா? அந்த அம்மாவுக்கு போய் நிறைய பேர் கஞ்சா கேஸ் யாரை பிடிச்சாலும் கஞ்சா கேஸ் பிடிச்சி உள்ள போடும். ஏன்னா அந்த வழக்கினுடைய சட்டம் என்னன்னு கேட்டா உடனே ஜாமீன் கிடைக்காது. இதுதான் இதுக்கு இந்த கஞ்சாவே இல்லாமக்கிட்டா எல்லாரும் முடிய வாழ முடியுமா? முடியாதா? தயவு செய்து தமிழக அரசை அன்பாக கேட்கிறேன், இந்த கஞ்சாவை முழுமையாக ஒழித்து தர உங்களை அன்பாக கேட்கிறேன். அது ஒழிந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இதை நம்ம ஒழிக்கணுமா வேண்டாமா? எப்படி சட்டம் வழங்கும்? சட்டம் ஒழுங்காக்கு யோசி ஒழுங்காக்கு எப்படி வழங்கும்? கஞ்சா போதை போய் எவ்வளோ வலிக்கிறாங்க. எதுக்குடா வெட்டினு கேட்டா நான் போதில் இருந்து வெட்டிட்டாங்க. எது கிடையாது, எதிரி வெட்டுறாங்க. எதுக்கா நீ அந்த ஆளப்பை வெட்டினு கேட்டா நான் போதில கஞ்சா போதில வெட்டினாங்க. பத்திரிகை செய்தி சொல்லுங்க. உடனே ஜாதி கலவரம். கேட்டா அவன் போதில வெட்டினவனை போய் சாதி கலவரம் சொல்லி நீங்க தூங்கிட்டு இருக்க கிடையாது. தாயை பெற்ற தாயை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே. சகோதரனை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே. சகோதரியை கொலை செய்கின்றான் கஞ்சா போதையிலே. இப்படி எல்லாம் இருக்கின்ற மாநில அரசு, மாநில அரசு மத்திய அரசை கொலை செய்கின்றீர்கள். நீங்கள் சட்ட ஒழுங்கை பராமரிக்கின்றீர்களா? என்னுடைய கேள்வி. பராமரிக்கணுமா வேண்டாமா? நீங்க எத்தனையோ தீர்மானங்களை போறீங்க, இதை செய்ய வேண்டாம். மக்களுடைய நிலை என்ன? தமிழக மக்கள் 7 கோடி 20 லட்சம் பேர் இதைத்தான் கேட்கிறோம். நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், போராட வேண்டும், போர்க்களமாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் போதை அருமையை ஒழிக்க வேண்டும். ஒழிப்புமா ஒழிக்க மாட்டோமா? இல்லைன்னு சொன்னா விவசாயத்தை பாதுகாப்பு எப்படி விவசாயத்தை பாதுகாப்பீங்க சொல்லுங்க.
என் போதையில பண்ணிட்டான விவசாயம் போய் பார்க்கறது நான் போய் பார்க்கணும். நம்முடைய தாய் தந்தைகள்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து விவசாயத்தை மேன்மைப்படுத்தி கொண்டோம்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் விவசாய குடி மாத்தானுக்கு சோறு போடுகின்ற குலப்பெருமை நிலைநாட்டுகின்ற பெரும் மகிழ்ச்சியானவர்கள். அவர்களை பார்த்து எசிங்கிற பட்டியலிடுகிற உழைக்கிறவையா ஊருக்கெல்லாம் சோறு போடுற சமுதாயம். விவசாயிகள் அனைத்து ஜாதியில் இருக்கிறாங்க. அனைவரையும் சொல்கிறேன், விவசாயிகளை பழி வாங்க வேண்டாம். விவசாயம் இல்லை என்று சொன்னால் நாடு இந்திய நாடே சுடுகாடாகிவிடும் என்பதை மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டும். சோறு கிடைக்காது. எல்லாம் பாருங்க, இறக்குமதி பண்ணி திங்க முடியும். இருக்கிற மந்திரிமார்கள் பெரியார்கள் திம்பீங்க. இந்த ஏழை விவசாய மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரர்களின் நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். விவசாயம் மேம்பட வேண்டுமா இல்லையா? விவசாயத்திற்கு ஒதுக்கீடு பண்றீங்களா? கிடையாது. ஏழை விவசாயிகள் மேலும் சிறந்து போகணும். ஒரு மழை வந்துட்டு வச்சுங்களேன், அங்கே பூரா மழை கோடாத்தம் ஆடி விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு 5000 இல்லை 2000. இது அநியாயமா இருக்கு. இந்த 2000 ரூபாய் விவசாயம் ஒரு ஏக்கர் நிலத்துல பயிர் பிச்சு எடுக்க முடியுமா? அழிஞ்சு போச்சுன்னா அவங்களுடைய நிலை என்ன? அந்த குடும்பம் வாழ்வதற்கு குறைச்சது 25,000 கொடுக்கலாம் ஐயா. ஒவ்வொரு மந்திரி வீட்டிலும் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கா. அவப்பதான் உண்மை ஐயா. விவசாயிகள் பெருகட்டுங்க, விவசாய மக்கள் வாழட்டுங்க, இந்த கொலைகள் வாழட்டும். விவசாய மக்கள் எல்லாம் வாழன்னு சொன்னா இருக்கிற பணத்தை கொடு. நீ கடமா வாங்க போறீங்க, இருக்கிற பணத்தை கொடுக்கலாம்ல. அந்தந்த மந்திரிகளை பைக்கில் வச்சு எடுத்து கொடுக்கலாம். என்னுடைய விவசாய மக்களுக்கு இந்த கிராமத்துக்கு இத்தனை 1000 கொடுக்க 10 லட்சம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் உண்டாயிருக்கா? இல்லை. சரி, இன்னொன்று சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு கிடையாது. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நைட்டு தாய் தந்தை கல்லூரிக்கு அனுப்பிச்சு விட்டு எப்படா என் பொண்ணு வருவான்னு காத்துட்டு. ஏன்னா எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை பார்த்தீங்களா இல்லையா? இங்க இப்ப நிறைய பத்திரிகை செய்தி பாருங்க. அங்கே பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம், பெண்களுடைய கொடுமை, இதெல்லாம் ரொம்ப பார்க்க தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கிறது? நம்ம அரசு தானே கொடுக்கணும், நம்ம தானே கொடுக்கணும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்க தயாராக இருக்கிறது. கொடுமைகளை கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம். அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? எங்களுடைய கேள்வி தான். அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? சட்டமாம் சட்டம். சட்டத்தை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் திட்டம் போட்டு இந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிமித்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு மக்கள், அதாவது பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்படி எல்லாம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு இயற்கை வளங்கள் எல்லாம் செத்து போச்சு. எங்கு பார்த்தால் இயற்கை வளங்களை பூரா என்ன ஆகிட்டான்? நான் நினைச்சு வீடாகிட்டான். இன்னைக்கு ஒரு ஏக்கர் நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை 20 மூட்டை 30 மூட்டை அரிசி வர இடத்துல பில்டிங்கை கட்டி தண்ணி எல்லாம் தரைக்கு கீழே போய் நாசமா அழிச்சு தண்ணியா. எல்லா இடமும் பில்டிங்ஸ், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் அழிச்சு பாதுகாப்பு. விவசாயத்தை எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இயற்கை வளம் எப்படி பெருகும்? மரங்களை பூரா அழிச்சுட்டான். ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி ஏலகிரி மலை, ஏற்காடு, இந்த மலைகள்லாம் நம்ம ஒரு காலத்துல ஒரு 25-30 வருஷத்துக்கு நாங்க போகும்போது பயங்கரமான ஃபாரஸ்டா இருக்கும். ஃபாரஸ்ட் மீன்ஸ் வந்து நிறைய மலைகள், அடர்த்தியான காடுகள். அப்பொழுது மழை நிறைய பெய்யும், விவசாயம் சரி நிறைய பெருகிச்சு. மரங்களும் இல்லையா, கொள்ளக்காரக்குள்ள பூராக்குன்னு வித்துட்டாங்க. எல்லாம் வெட்டி கொண்டு போட்டாங்க, வெளிநாட்டுக்கு எடுத்துட்டாங்க. பாதி பேர் பெரிய பெரிய மந்திரி வீட்டுல பூரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. மக்களுடைய நிலை எண்ணி பாருங்களா? எப்படி பாதுகாக்க முடியும்? இயற்கை எப்படி பாதுகாப்பு? இயற்கை அழிச்சிருக்கீங்க. இதற்கு ஒரு திட்டம் போட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையை அரசு உருவாக்க வேண்டும். தானே உண்மை. இலங்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. தமிழர்களுடைய தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களை கொண்டுட்டாங்க. கொல்ல பிறகு செத்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துமா
எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷத்துக்கு மேலாச்சு. அதுக்கு தடை. ஏதாவது இலங்கை தமிழன் வந்து தமிழ்நாட்டில் வந்து புலப்படத்துக்கு ஏதாவது சாப்பாடு வேலைக்கு வந்து ஓட்டுறதுலையோ வேலை பார்த்தாங்கன்னா என் மேல விடுதலை போய் போட்டு உடனே அவனை பிடிச்சி உள்ள போட்டு போலீஸ் சொல்றாங்க. இறந்து அழிஞ்சு 18 வருஷம் ஆகி போச்சு. வளருதோ வளராதோ உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இலங்கையிலிருந்து வந்தது தப்பா, நாட்டில் வந்து குடியேறது தப்பா? அவனுக்கு ஒரு பட்டம் அங்கிருந்து எவனை பிடிச்சி வந்தாலும் இந்த பொன்மணி தீவிரவாதம், அதாவது தீவிரவாதம் கைவிரவாதம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவங்க அப்படி சொல்லி பொய் வழக்கு போட்டு இங்க இருந்து பிடிச்சி அந்த நாட்டுக்கு அடிச்சு கொள்ள சொல்றாங்க. அப்ப அதை முழுமையா தடை நீக்கணுமா வேண்டாமா? மாநில அரசு நீக்கணும், மத்திய அரசு நீக்கணும். இதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை தடையை நீக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். நீக்கணுமா வேண்டாமா? தமிழர்களை வரவேற்கக்கூடிய தமிழ்நாடு நீக்குங்க. ஏன் நீக்க மாட்டீங்க? ஒரு செய்கிறவங்க சட்டமன்றத்தில் ஒரு ரிசர்வேஷன் பாஸ் பண்ணுங்க, மத்திய அரசு நீக்கணும்னு சொன்னா நாங்க சட்டமன்றத்தில் ரிசர்வேஷன் பாஸ் பண்றோம், விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் வந்து நாங்க ஆதரிக்கிற நீக்கிற தடையை நீக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேங்க? தமிழர்களை தயவு செய்து பழி வாங்க வேண்டாம். இந்த நாட்டில் உலக நாடுகளில் அனைவரும் வாழ்கிற தமிழர்கள் எல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள். அந்த மக்களை இழிவுபடுத்துகின்றவனும் ஒரு இயக்கத்துடைய பெயரை சொல்லி அழிக்க வேண்டாம். பிடிச்சு கொண்டு சும்மா இல்ல. இந்த முகாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 முகாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அங்க வந்து அடைச்சு சொந்த போட்டுறான். அதையும் ஒரு ஆளுக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு 350 ரூபா வச்சுக்கல, அந்த 150 ரூபா நம்ம 250 ரூபா கொள்ள மத்திய அரசு தான் தெரிவிக்கிறாங்க. முகாமில் அடைச்சிருக்காங்க, அவங்க அகதிகளா இருக்காங்க, அவங்க அகதிகளுக்கு சோறு போடுறோம்னு சொல்லி அங்கேயும் கொள்ள. இதுதான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தால் மக்களுடைய நிலை என்ன? தமிழர்களை தமிழகா பாருங்கள், அந்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்றா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துது. நீதித்துறை பாருங்க, நீதித்துறையில ஏதாவது ஒரு நியாயம் நடக்குதா சொல்லுங்க? இந்த கொலிஜியம் ஒரு முறை கொண்டு ஜட்ஜி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல யாரு உயர்ஜாதிக்காரனோ அவன் தான் டாமினேஷன். அப்போ எஸ்சி நீங்க வச்சிருக்கீங்கள, அவங்க ஏதாவது முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களா? இல்ல. எல்லாம் கண்துடைப்புக்காக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டமாக இருக்கின்ற நீதித்துறை நீதி இல்லை. அடிக்கடி சொல்றேன், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். திட்டம் போட்டு என்ன அழுத்திக்கு முயற்சி பண்ணாங்க நீதித்துறை காவல்துறை சேர்ந்து. அவர் 2 மண்ணை தூக்கி போட்டு நான் நின்றுட்டு உண்மையா இல்லையா? அழிப்பதற்கு சட்டத்தை பயன்படுத்தினார்கள். யாரு? காவல்துறை. திட்டம் தீட்டியது அரசியல். 2 பேரும் சார்ந்தா போகடா மண்ணெலி போட்ட மக்கள் யாரும் வெளியே வந்து நீ கம்பீரமா பேசிட்டு நீதித்துறையில சட்டம் இருக்கா? கோயம்புத்தூர்ல கொலை பண்ணா சொல்லி பொய் வழக்கு போட்டு சண்டால போய்வா 8 வருஷம் சிறையை வச்சு தொலைச்சிக்கல. நீதித்துறை ஒரு நீதித்துறை உள்ள போட்டான், இன்னொருத்துறை நீதி போட்டான், இன்னொரு நீதித்துறை வெளியில போட்டான். என்னடா நீங்க நீதி? சட்டம் படித்தவர்கள் தானே நீங்கள், சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதானே. நீதி எங்கே இல்ல? நீங்க வழக்கறிஞர்களுடைய நிலை என்ன உங்களுக்கு தெரியுமில்ல? வழக்கறிஞர் எவனுமே கோர்ட்டுக்கு போறது மேக்சிமம் பஞ்சாயத்து பண்ண விவசாயம் பாத்துருக்கீங்களா? எல்லாம் லா படிச்சுட்டு போனவங்க மேக்சிமம் அம்மா கூட கொஞ்சம் வருத்தப்பட பட்டு போட்டோம். நிறைய பேர் கோர்ட்டு போட்டாங்க. என்னன்னு கேட்டா நான் அங்கே LLB படிச்சேன், அங்கே ஆந்திராவில் படித்தேன், கர்நாடகா, தமிழ்நாட்டில் ஒரு பேர் படிக்கிறேன். ஏன்னா அங்கேதான் பார்த்து எழுத முடியும்னு நினைக்கிறேன். நான் கூட சட்டத்துக்கு படிச்சுட்டு போனேன். நான் இன்னும் போனேன் கேட்பாங்க போய் சேரத்தை எக்ஸாம் எழுத போன 2 மார்க்ல போயிடுச்சு. இல்லாட்டி சீனியர் கவுன்சில் நான் தான். ஆமா, ஆனா நான் போய் நின்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நான் உண்டா நின்றுப்பேன். அப்ப நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி பண்ண சொன்னா இதை வைக்கும் கூட நிறுத்திருப்பான், இல்ல சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருப்பான். இதான் நடந்து. அதனால தான் ஆண்ட பார்த்து நீ அனுப்ப வேண்டாம், இந்த மக்களுக்கு போய் சேவை செய்ய சொல்லி அனுப்பிச்சுட்டாப்ல. சட்டத்தை படிச்சுட்டு போதும், ஆனா எனக்கு சட்டம் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்
பிடிச்சி உள்ள போட்ட நான் தெரியும். இதுதான் உண்மை. வழக்கறிஞர்கள் கணக்குகளை செஞ்சதை மட்டும் எவனை பார்த்தாலும் கருப்பு போட்டு கொடுக்குறா, அவனுக்கு வைக்கிறா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கஞ்சா போட்டு போதையில போன நீ யாருன்னு அப்படி கேட்டுக்கிறான். நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்து 10 அட்வொகேட் உட்காரா, எவனா ஒரு திருட்டு போய் போனாம்னா இவங்க 10 பேர் உட்காந்துக்கிறான். நாங்கள் எல்லாம் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறான். ஐடி கார்டை காட்டினா ஒரு பேர் காட்ட மாட்டா ஓடி போயிடுவான். இந்த காவல்துறை படிச்சவங்க காப்பாங்க, இவனால கேட்கறோம்னா கோட்டு போட்டு வந்தா வைக்க ஐயா உட்காருங்க. சட்டத்தை பிரித்தால் இந்த சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை திட்டமிட்டு அளிக்கக்கூடிய நிலை நீதித்துறை கண்காணிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த சட்டத்துறையில் இருக்கின்ற அட்வொகேட்ஸ் ஒரிஜினலா இருக்கணும்னு சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொன்னா நம்முடைய அரசு சலுகை செய்யுமா வேண்டாமா? அரசு ஊழியர்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ திடீர்னு மரணம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு நீதித்தொகை அளிக்கிறீங்க, 10,000 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்குறீங்க. ஆனாலும் சட்டத்துறையிலே உண்மையாக வேலை செய்கின்ற சட்ட வல்லுநர்களோ சட்டத்துறையில் இருக்கின்ற அட்வொகேட்ஸோ இறந்து விட்டால் அதற்கு அவர்களுக்கு என்ன நிதி கொடுக்கின்றீர்கள்? சலுகை சலுகை இல்ல. 10 லட்சம் பாதிச்சுன்னா பரவாயில்ல, நான் ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா தான் எனக்கு எடுத்து போச்சு. 10 லட்சத்து 20 லட்சம் அட்வொகேட் கொடுக்கலாம்ல. நான் ஒரிஜினல் அட்வொகேட் சொன்னப்பா பார்க்கணும்னு சொல்றேன். நானா இருந்தா தலைவர் இருந்தா போய் கை போட்டு உடனே கொடுத்துருவேன். ஆனா நான் வர முடியாது, நான் தான் படிக்கலையே, சட்டம் படிக்கலையே. பாதுகாப்பு சட்டமும் கேட்கிறோம். பாதுகாப்பு ரொம்ப வேணும். ஏன்னா அவங்க பாவம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீதித்துறை உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை கொடுக்க மாட்டேங்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நாங்க எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்ப இதுக்கு நீங்க போராடணும், போராட்டம் தான் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன். நல்லா ஏழை எளிய மக்களுக்கு வாழாடி இந்த சட்டத்துறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காசு இல்ல பணம் சொன்னா அதுக்குன்னு சட்டத்துறை இருக்கு, தனியா இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துறையில் இருக்கிற அட்வொகேட்ஸ் கூட நமக்கு வாதாடுவது கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் அவருக்காக கொடுக்கின்ற நிதி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை எல்லாம் கண்காணிப்பதற்கு யார்? அரசு தானே கண்காணிக்கணும். அதனால வழக்கறிஞருடைய நலனை கருதி நம்ம எல்லாம் அவங்களுக்கு சலுகை செய்ய சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுக்காக வேண்டி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்னைக்கு திமுக அரசு தேர்தல் வரமுறை பற்றி உங்களுக்கு எவ்வளவோ சொன்னாங்க, திட்டங்களை சொன்னாங்க தெரியுங்களா? இல்ல பசிதா ஒரு மாதிரி இருக்கீங்க இல்ல பசிதா எவ்வளவோ சொன்னாங்க. அந்த சலுகை செய்வோம், இந்த சலுகை செய்வோம், அதை செஞ்சோம், இதை செய்வோம் எல்லாம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த சலுகையாவது இந்த மக்களுக்கு செய்தார்களா என்பதற்கு ஏதாவது ஒரு சலுகை நீதித்துறையில் கிடையாது, அரசு ஊழியருக்கு கிடையாது, விவசாயிகளுக்கு கிடையாது, மதுவை விளக்க சொன்னால் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் கொடுத்ததை எல்லாம் 99% நாங்கள் உறுதி செய்து விட்டோம், முடித்து விட்டோம். இங்கே முடிச்சுட்டாங்க. அப்ப எப்படித்தான் நம்ம மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் ஏற்படும் என்பதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டம் நிறைய பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் அதிகமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதனால நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய காலையில போன பணிகள்லாம் நிறைய நீங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரியா கீழ்பட்ட அதிகாரியா இருக்கிறார். ஒரு தாசில்தார் வச்சுக்கோங்க, உதாரணம் வச்சுக்கோங்க. அந்த தாசில்தார் ப்ரமோஷன் ஆனான்னு சொன்னா அங்கேயும் பார்சாலிட்டி பார்க்கறாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் உனக்கு பதவி உயர்வு கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் சீனியரா வர்றான்னு சொன்னா அவன் மேல ஏதாவது லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி ஒரு புட்ட பேசி போட்டுட்டு அவனை கீழே தள்ளி இன்னொரு ஜாதிக்காரனை கொண்டு வரதுக்கு அவனை முயற்சி பண்றாங்க. இதான அரசு பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் தப்பு பண்ணா ஆக்ஷன். இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எல்லா துறையிலும் எடுத்தா ஒரு ஆக்ஷனுக்கு இருக்க மாட்டான், எல்லா பேரும் உள்ளதா இருப்பான். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேட்கிற மெடிக்கலா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் 99-100 பேர் உள்ளதா இருப்பாங்க. அவ்வளவு கொள்ளக்காரங்க நாட்டை போயிட்டாங்க. ரிட்டர்டா இருக்கிற போலீஸ் ஆபீசர் பூரா கிட்டத்தட்ட 200-300 கோடியில பத்னாஸ் கட்டிக்கான எப்படி உழைச்சா வந்துச்சு நான் கேட்கிறேன். ஐயா ஐஏசி ஐபிஎஸ் பூராவே மெட்ராஸ் சிட்டி பூரா மெட்ராஸ் பெங்களூரு ஒவ்வொரு பகுதியில் வெளிநாட்டுலாம் கொண்டு வச்சிருக்காங்க.
அந்த மக்களெல்லாம் நீங்க உழைச்ச காசாயா வந்துச்சு. அவ்வளவு கொள்ளை. அப்புறம் நீதி சட்டம் ஒழுங்கு எப்படி நடக்கும்? இதே அரசு கட்டிட மாட்டேங்கிற நீதி கொள்ளுங்க, நான் கொள்ளுங்க, நியாயம் கட்டு போட நீ போட மக்கள் நீங்களாம் நம்ம செஞ்சு போடுங்க. இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் கூட இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பேச முடியும். அப்ப அதை சரி பண்ணுவதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற தான் வரணும்னு நினைக்கிறேன். இல்லையா? நம்ம தான் சரியா இல்லையா? கேட்பேன், ஒரு திருப்பு சொல்லுவேன், ஒரே ஒரு திருப்பு சொல்லுவேன், கேட்கலாம். அதையும் மீறி செய்யணும்னா 2வது திருப்பு சொல்லுவேன், அதையும் கேட்கறதுன்னு சொன்னா 3வது திருப்பு சொல்லுவேன், 3வது திருப்பு கேட்கறதுன்னா மிதிச்சு அழிச்சு ஓடி போனாங்க ஊருக்கே ஆகிட்டு. அப்பதான் நம்மளுடைய நிலைகள் மாறும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்கு போகாத காரணம் என்ன? படிச்சு முடிச்சுட்டு போற கஞ்சா போட்டு வீட்டுல படுத்துக்க சின்ன குழந்தைங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறவன் சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல கூட என் சங்கத்துல பத்திரிகையில பார்த்தேன். ஒரு 11 வருஷம் 12 வயசு பையன் பாக்கெட்ல பிராந்தி பாட்டில் வச்சுட்டு போனான். அப்பா குடிச்சதை எடுத்துட்டு போனாலும் அவன் குடிக்க எடுத்துட்டு போனாலும் தெரியல. எவ்வளவு இளைஞரையா இருந்து பத்திரிகை செஞ்சா போறான். 7 நாள் நம்ம ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் உதவி செய்யணும், நம்மள போட மாட்டாங்க. இந்த மாதிரி இளைஞரை பத்திரிகை துறை இந்த மாதிரி இருக்குது. நல்ல செய்திகளை சொல்வதே கிடையாது, கெட்ட செய்திகளை மட்டும் பரப்பி அவர்களை வியாபாரஸ்தலமாய் கொண்டிருக்கிறார். பத்திரிகை அப்படிதான் போயிருக்கீங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றணும். நான் ரொம்ப நேரம் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு தமிழர்கள்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழர்களுடைய நல்ல பாவம் தாய்மார்கள் அசந்து போனாங்க. இன்னைக்கு நிறைய லெவலில் நான் மாநாடு இருக்கணும். நல்ல செய்தி சொல்ல போறேன். இருக்க நல்ல செய்திதான் இருக்கு. இன்னைக்கு சித்தார்களை நல்லா படிக்க வைங்க. குழந்தைங்கள தாய்மார்கள் தயவு செய்து நல்லா படிக்க வைங்க. நான் முத கிராமங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். நிறைய பேர் குழந்தைங்க மாட்டேன். 45 வருஷத்துக்கு நான் பயணம் செய்யும் பொழுது எல்லா கிராமங்களில் பார்த்து வேடிக்கை பார்க்க வருவாங்க. நான் வேடிக்கை பொருளா நிற்பேன். பூரா மொட்டை குட்டியா மூக்க ஒழிச்சுட்டு அவங்க இன்னைக்கு குழந்தைங்க பூரா ஒரு வீட்டுக்கு 4-5 பஞ்சு போட்டு போடுவோம். பூரா வந்து மொட்டை குட்டியா வந்து இப்படி நிற்கும். வழக்கா இருக்கிறாங்க நம்ம கிராமத்துல. அப்ப நான் சொன்னேன், எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு தான் அடுத்ததுக்கு வருவேன், சட்டை போட்டு தான் கூட்டத்துக்கு வர சொல்லி தாய்மார்க்கு அன்பா கேட்டேன். சட்டை போட்டு கொண்டு வந்து கூட்டத்தில் வருவாங்க. அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது அவங்க எல்லாம் முன்னாள் கொண்டு குழந்தைங்க காட்டுவாங்க, நாங்கள் சட்டை போட்டு கொடுத்துருக்கேன், சட்டை போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி. அந்த குழந்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், படிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்து பெரிய பட்டாதாரிகள் ஆகிட்டாங்க. நிறைய IPS ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், எப்படி வளர்க்கின்றீர்களோ அப்படி அந்த குழந்தை வளரும். அந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தாய்மார்களுடைய கடமை. இந்த போயிட்டு போட்டு அம்மாங்க ஓடி போயிடுவான். வளர்க்கிறது உங்களுடைய கடமை தானே. அதை சீராட்டி பாராட்டி எப்படி வளர்க்கின்றீர்களோ அந்த உயர்வாக வளர்ப்பதற்கு நீ முற்பட வேண்டும் சொன்னால் சித்தார்களை கல்வியை பயிர்வதற்கு நீங்கள் முற்பட வேண்டும். படிக்க வைங்கன்னு சொல்றேன். நான் ஒன்றும் சொல்றேன், ஒரு வழக்கமாக படிக்க வேண்டும். படித்தால் பகுத்தறிவு, படிக்காவிட்டால் முட்டாளறிவு. பகுத்தறிவு கொள்ளணும்னா படிக்க வேண்டும். இதைத்தான் எல்லா கிராமத்துக்கும் நீங்களும் சொல்லணும். எல்லா கிராமத்துக்கும் இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் போய் சொல்லி படிக்க வைக்கணும். கிராமம் படிக்காத கிராமமே இருக்கக்கூடாது. இதுல ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். படிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்லி குடிக்க சொல்லிடுறாங்க. அப்ப குடியார வந்தா போய் பிராண்டி வாங்கிக்கணும்னு சொல்லி தாயை சொல்லக்கூடாது, தவப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த குழந்தை தனால் குடிச்சுப்பாங்க. இந்த இளைஞர்களை எல்லாம் அறுவறுக்கப்பட வேண்டிய நிலை. ஆகிய குழந்தை சொல்லுங்களை சித்தார்களை படிக்க வைத்து நல்ல அறிவுள்ளாக வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் ரொம்ப நேரம் பேசி நினைக்கிறேன். பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். 25வது ஆண்டு வெள்ளி விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா. இடம் எங்க தெரியுமா? எங்க வைக்கலாம்? மாநாடு பேர சொல்லி அப்புறம் சொல்றேன். சமூக சமத்துவ மாநாடு. சமூக சமத்துவ மாநாடு. ஜாதி மத பேதம் நடத்துகின்ற மாநாடு. நல்ல ஞாபகம். 25வது வெள்ளி விழா திண்டுக்கல் வைக்க போறேன். சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநாடு சொல்லிக்கிறார்.
பெரிய மாநாடு நடத்தினாரு. அதுல அவர் வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு செஞ்சிருந்தாலே பார்த்தேன். எல்லாத்தையும் மதுரையில் போட்டாச்சு, திருச்சியில போட்டாச்சு, தஞ்சாவூர்ல போட்டாச்சு, அப்புறம் திருவாரூர்ல போட்டாச்சு, கோயம்புத்தூர்ல போட்டாச்சு, ராமநாதத்துல போட்டாச்சு. திண்டுக்கல்ல யாருமே நம்ம போடவே இல்லை. அதனால இந்த முறை திண்டுக்கல்ல மாநாடு ஆகஸ்ட் 24ஆம் தேதி எழுதிச்சார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்ல மாநாடு சிறப்பா மாநில மாநாடு நடத்தணும். நீங்க 2500 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. 50,000 1 லட்சம் பேர் வரணும். இப்பவே தயாராகிக்கீங்க. தயாராகிக்கலாம். இந்த மாநாடு ரெடி ஆகிக்கங்க. மாநில பொறுப்பாளர் ரெடி ஆகிக்கங்க. மாநாட்டுக்கு போய் தயாராகிட்டீங்களா இல்லையா? நாளை காலையில எல்லாத்தையும் அழைச்சிட்டு எழுதி ஆரம்பிச்சுங்க. எழுதி பண்ணுவாங்கம்மா. கொடி தானே பறக்க மாட்டோம். கொடி மட்டும் புடிங்கி போடுவேன். செவத்தை புடிங்கி போட முடியாதுல்ல. எழுதி சொல்லுங்க. எல்லாத்தையும் எல்லா பிரச்சாரம் பிரச்சாரம் மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் பண்ணுங்க. பண்ண ஆரம்பிச்சுங்களா? எல்லாம் ஆரம்பிச்சு தேர்தல் வருது, சீரோடு சிறப்படணும், சமூக மாநாடு போட போறோம். எல்லாரையும் அழைக்க போறேன். யார் யார் வர்றாங்க நிச்சயமா ஒரு கூட்டத்தை போட்டு நிச்சயமா திட்டம் போட்டு அருமையான மாநாட்டுக்கு எல்லா தலைவர்களும் அழைக்கிறாங்க. கோச்சா எல்லாரும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நன்மாண்டாமா மாநாட்டில் வச்சு பேச வச்சுன்னா திட்டம் வச்சு அவங்க கட்டுப்பட்டு நல்லவங்களுக்கு தான் கெட்டவங்க அவங்களா குத்தி சொல்லுவாங்க. ஐயா கட்டணமா பேச சொல்லிட்டேன். அதனால எல்லாரும் அழைக்க போற எல்லா தலைவரும் வருவாங்க. அதுக்கு இன்றிலிருந்தே உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரணும். என்னுடைய பயணத்தை நான் தொடர்றேன். உங்களில் ஒருவன் நான். அது வந்து உங்களில் ஒருவன் நான். எதற்கும் அஞ்சாமல் வாழ்கின்ற நாம் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வெளிவிட ஆண்டை நடத்துவதற்கு அனைவரும் உட்பட வேண்டும். நேரமும் காலமும் கருதி எல்லோரும் வெளியூர்ல வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் அமைதி காத்து பொதுக்குழு செயல்படும் மெம்பர்கள், மீண்டும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் ஒட்டு கேட்டவர்கள், ஒட்டு கேட்காதவர்கள், காவல்துறை எல்லாருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி சொல்லி மீண்டும் சந்திக்கின்ற இடம் திண்டுக்கல் மாநாடு. நாளிலிருந்து எழுதப்பட வேண்டிய இடம் ஒரு இடத்துல கூட சவுத்துல கூட எழுதக்கூடாது. கேட்டா சொல்லு மாநாடு முடிக்க வரைக்கும் இவங்க வந்தால சரியா இருக்கா சொல்லி வாங்க. பரவாயில்ல, தப்பே இல்லை. அதனால எல்லாரும் பயணத்தை தொடரவும் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்கப்பட்டிருக்க எது இருந்தாலும் முடிஞ்சது. எல்லாரும் வயது முறைக்கு சென்று எல்லாரும் மகிழ்ச்சியோடு எப்படி வந்தீங்களோ அதுக்கு மகிழ்ச்சியோடு அமைதியாக சென்று தலைமைக்கு உங்களுடைய பதிவை